Hello guys, welcome to First Step Future India. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Class 11 NCERT Geography book Fundamentals of Physical Geographyல Chapter 11 Water in the Atmosphere இதான் பார்க்க போகிறோம். பேசிக்காக இது ரொம்ப பேசிக் சயின்ஸ் பேஸ் பண்ண ஒரு லெசன். ஸோ இம்பார்ட்டண்ட் ஆஸ் வெல் அஸ் ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது இந்த லெசன்லேயே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரே வீடியோவில் நம்ம முடிக்க பார்க்கலாம். இன்கேஸ் ரொம்ப லெங்க்த்தியாக இருக்குது வீடியோ அப்படிங்கிற பட்சத்தில் 2 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும் அட்மாஸ்ஃபியர்னா என்னன்னு. அந்த அட்மாஸ்ஃபியரில் இந்த வாட்டர் கண்டென்ட் அப்படிங்கிறது எவ்வளோ % இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா 0 to 4% இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வாட்டர் அட்மாஸ்ஃபியரில் என்னென்ன ஃபார்ம்ஸில் இருக்குது அப்படின்னா கேஸில், லிக்விட், சாலிட், இந்த 3 ஸ்டேட்லேயுமே நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்மளோட எர்த் இருக்குது, அட்மாஸ்ஃபியர் இருக்குது. ஸோ இங்கே ஒரு சைக்கிள் நடக்கும். அப்போ தான் இந்த வாட்டர் ரிட்டென்ஷன் நடக்கும். இந்த சைக்கிள் என்னென்ன ப்ராசஸ் மூலமாக, என்னென்ன மெக்கானிசம் மூலமாக நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா எவாப்ரேஷன், டிரான்ஸ்பிரேஷன், கண்டென்சேஷன், ப்ரெசிபிடேஷன். ஸோ இந்த வாட்டர் சைக்கிளுக்கு இந்த 4 ப்ராசஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர், அதாவது கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வாட்டரை தான் நம்ம ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹியூமிடிட்டியை அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பரை தான் நம்ம அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு யூனிட் வால்யூம் எடுத்து அந்த ஏரில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பரோட வெயிட் இல்லைன்னா வாட்டர் வேப்பரோட நெட் வெயிட்டை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா தான் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இது என்ன யூனிட்டில் நம்ம படிப்போம் அப்படின்னா கிராம்ஸ் பர் கியூபிக் மீட்டர் இதில் நம்ம படிக்கிறோம். அதாவது ஒரு கியூபிக் மீட்டரில் எவ்வளோ கிராம் ஆஃப் வாட்டர் இருக்குது அப்படிங்கிறது தான் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. ஸோ இப்போது ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அங்கே ஏர் இருக்குது. ஸோ அந்த ஏர்னால் ஒரு சர்டைன் அமௌண்ட் வரைக்கும் தான் இந்த வாட்டர் வேப்பரை ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதனால் ஹோல்ட் பண்ண முடியாது. அந்த மேக்ஸிமம் ஹோல்டிங் பாயிண்ட் அதை தான் நம்ம சேச்சுரேட்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோ இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த வாட்டர் வேப்பரை ஹோல்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அந்த ஏர் இருக்கக்கூடிய இடத்துல டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே பிளேஸ் டு பிளேஸ் மாறும். ஸோ இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை இந்த ஃபுல் ஏரியா கூட வச்சு நம்ம பார்த்தோன்னா அதை தான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியாவில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆச்சுன்னா இந்த அப்சல்யூட் ஹியூமிடிட்டியும் சரி இல்லை ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியும் சரி அதுக்கேற்ற மாதிரியே மாறும். ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம பார்த்தோன்னா காண்டினென்ட் இருக்குது, ஓஷன் இருக்குன்னா ஓஷனுக்கு மேலே ரொம்ப அதிகமாகவும் காண்டினென்ட் லேண்டுக்கு மேலே இந்த ஹியூமிடிட்டி லெவல் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேச்சுரேட்டட்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏர் வாட்டர் வேப்பரை ஹோல்ட் பண்ணும். மேக்ஸிமம் ஹோல்டிங் பாயிண்ட் போயிடுச்சு, அதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த ஏர் சேச்சுரேட்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எந்த டெம்பரேச்சரில் இந்த சேச்சுரேஷன் நடக்குதோ, இந்த சேச்சுரேட்டட் பாயிண்ட்டை அடையுதோ அதை தான் டியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது எவாப்ரேஷன்னா என்ன, கண்டென்சேஷன்னா என்ன, சப்ளிமேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஸ்டேட்லேருந்து வாட்டர் இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுறது தான். ஸோ வாட்டருக்கு மொத்தம் 3 ஸ்டேட் இருக்குதுன்னு தெரியும். சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், கேசியஸ் ஸ்டேட். இந்த எவாப்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த லிக்விட் ஸ்டேட்டில் இருந்து கேசியஸ் ஸ்டேட்டாக மாறுறது தான் எவாப்ரேஷன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன வேணும்? ஹீட் வேணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஹீட் ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ எவாப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது heat at that particular place is directly proportional to evaporation of water, which means எவ்வளோக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ எவாப்ரேஷனும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம்.
ஸோ எந்த டெம்பரேச்சரில் வாட்டர் வந்து ஹீட் ஆகி எவாப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுதோ அதுதான் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் த வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி அட்மாஸ்ஃபியர்லாம் படிக்கும்போது லேட்டன்ட் ஹீட்டுன்னு ஒன்று படித்தோம் இல்லையா, அந்த லேட்டன்ட் ஹீட் அப்படிங்கிறது இதுதான். ஸோ எவாப்ரேஷன் ஆகிறதுக்கு அந்த வாட்டர் எந்த பாயிண்டில் வந்து எவாப்ரேஷன் ஆக ஆரம்பிக்குதோ அதுதான் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் எவாப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு தெரியும் ஏர் வந்து ஒரே மாதிரி இருக்காது, ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு நம்மளுக்கு ஏர் மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த மாய்ஸ்சர் இது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும், ஒரே மாதிரி த்ரூஅவுட் த டைம் ஒரே மாதிரி இருக்காது, ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் ஏரோட மூமெண்ட் தான். ஸோ இந்த ஏர் மூமெண்ட் நடக்கும்போது இந்த சேச்சுரேட்டட் ஏரை வந்து அன்சாச்சுரேட்டட் ஏர் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். சில இடத்துல இந்த அன்சாச்சுரேட்டட் ஏரை சேச்சுரேட்டட் ஏர் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ இந்த மூமெண்ட் ஏர் மூமெண்ட் இந்த மாதிரியான சேஞ்சஸை வந்து காஸ் பண்ணுது. எவ்வளோக்கு எவ்வளோ ஏர் மூமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு எவாப்ரேஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? டெம்பரேச்சர் ஹீட் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ எவாப்ரேஷன் ஜாஸ்தின்னு பார்த்தோம். அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ ஏரோட மூமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோவும் எவாப்ரேஷன் ஜாஸ்தி. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கண்டென்சேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். கண்டென்சேஷன் அப்படின்னா இந்த கேஸியஸாக இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் இருக்கு இல்லையா, இது வந்து லிக்விடுக்கு மாறுறது தான் நம்ம கண்டென்சேஷன் சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு கோல்டு சர்ஃபேஸில் வந்து இந்த வாட்டர் பட்டுச்சுன்னா, இந்த வாட்டர் வேப்பர் பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே அது வந்து கண்டென்ஸ் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹீட் வந்து லாஸ் ஆகிருக்கும். ஸோ இது சிம்பிளாக சொல்லணுன்னா கேஸியஸ் ஸ்டேட் வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுது. ஓகேங்களா? ஸோ கண்டென்சேஷன்னா இதுதான். ஸோ நம்மளுக்கு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஏர் வந்து நம்மளுக்கு வாட்டர் வேப்பரை ஹோல்ட் பண்ணியிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதோட ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து தாண்டி போய் இல்லைன்னா வேறு எது மேலேயாவது பட்டு இந்த கேஸியஸ் ஸ்டேட் வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிச்சுன்னா அதுதான் கண்டென்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் எல்லாமே லிக்விட் ஃபார்முக்கு கண்டென்ஸ் ஆயிரும். அடுத்தது இதுலேயே சப்ளிமேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கேஸ் வந்து டைரெக்டாக லிக்விடுக்கு போகாமல் அப்படியே சாலிடுக்கு போச்சுன்னா, சாலிட் ஸ்டேட்டுக்கு போச்சுன்னா அதை தான் நம்ம வந்து சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சப்ளிமேஷன்னா சிம்பிளாக வாட்டர் வேப்பர் வந்து நம்மளுக்கு ஐஸ் கட்டியாக மாறிச்சு, ஸ்னோவாக மாறிச்சு அப்படின்னு சொன்னால், அதாவது சாலிட் ஸ்டேட்டுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது சப்ளிமேஷன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹைக்ரோஸ்கோபிக் கண்டென்சேஷன் நியூக்ளை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போது ஏர் இருக்குது, ஏரில் நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது மண்ணாக இருக்கலாம், சின்ன சின்ன துகள்களாக இருக்கலாம், இல்லை எவாப்ரேஷனில் கடல்லேருந்து வரக்கூடிய தண்ணி எவாப்ரேட் ஆகும்போது அந்த சால்ட் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக ஏரில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், டைனி பார்ட்டிகல்ஸ் வந்து நம்மளுக்கு ஏரில் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த டைனி பார்ட்டிகல்ஸை சுற்றி காற்று, சில்லுன்னு காற்று பட்டு அந்த ஹியூமிடிட்டி வந்து கண்டென்சேஷன் ஆச்சு, அந்த வாட்டர் வேப்பர் வந்து கண்டென்சேஷன் ஆச்சு அப்படின்னா இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸை சுற்றி ஒரு கண்டென்சேஷன் நடக்குது இல்லையா, அந்த ஃபார்மேஷனை தான் ஹைக்ரோஸ்கோபிக் கண்டென்சேஷன் நியூக்ளியை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணி, அதாவது ஹோல்ட் பண்ணி வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஹைக்ரோஸ்கோபிக் கண்டென்சேஷன் நியூக்ளைனா என்னென்னா, அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய ஏரில் டைனியாக இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அதை சுற்றி கண்டென்சேஷன் ஆகிறது தான் ஹைக்ரோஸ்கோபிக் கண்டென்சேஷன் நியூக்ளியை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஹைக்ரோஸ்கோபிக் கண்டென்சேஷன் நியூக்ளியை அப்படின்னா என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்தது இப்போ இந்த கண்டென்சேஷன் அப்படிங்கிறது வெறும் சில்லுன்னு இருக்கிற இதில் மட்டும்தான் நடக்குமா? கிடையாது. மாய்ஸ்சர் வந்து கோல்டர் ஆப்ஜெக்ட் மேலே படும்போதுமே கண்டென்சேஷன் நடக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த கண்டென்சேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா டியூ பாயிண்ட். இப்போ டியூ பாயிண்ட்னா நமக்கு என்னன்னு தெரியும். இந்த டியூ பாயிண்ட் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு மேலேயோ கீழேயோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கண்டென்சேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவராலாக கண்டென்சேஷன் நடக்கணும்னா, அதாவது நல்லா கண்டென்சேஷன் ப்ராசஸ் அங்கே நடக்குது அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் அங்கே இருக்குது. ஒன்று
அமௌண்ட் ஆஃப் கூலிங், எவ்வளோக்கு எவ்வளோ கூலிங் ஆகுதோ அதோட அமௌண்ட்டு ப்ளஸ் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஆஃப் ஏர், இது ரெண்டும் இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் நம்மளுக்கு கண்டென்சேஷன் நடக்கும். இதெல்லாம் போக ஏர் ஆகட்டும், டெம்பரேச்சர் ஆகட்டும், ப்ரெஷர் ஆகட்டும், ஹியூமிடிட்டி ஆகட்டும், இதெல்லாம் வந்து கண்டென்சேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். என்னென்ன வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு ஒன்றா பார்க்கலாம். இப்போ ஏர் இருக்குதுன்னு வச்சுக்கோம், ஏரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் கம்மியாகி டியூ பாயிண்ட்டை அடைஞ்சு ஆனால் அதில் இருக்கக்கூடிய வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கண்டென்சேஷன் நடக்கும். அப்படின்னா என்ன, ஏரில் ஆல்ரெடி வாட்டர் ட்ராப்லெட்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து டியூ பாயிண்ட்டுக்கு வரதுக்கு டெம்பரேச்சர் கம்மி ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கண்டென்சேஷன் நடக்கும். செகண்டு, வாட்டர் வேப்பர் ஆர் ஹியூமிடிட்டியோட வேல்யூ வந்து வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் ரெண்டுமே ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கண்டென்சேஷன் நடக்கும். அதே மாதிரி ஏர் மாய்ஸ்சர் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எவாப்ரேஷன் மூலமாக அப்போவும் நம்மளுக்கு கண்டென்சேஷன் நடக்கும். ஸோ இந்த 3 விஷயத்து மூலமாக தான் நம்மளுக்கு கண்டென்சேஷன் நடக்குது. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் என்னது, ஏரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் கம்மியாகி டியூ பாயிண்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதோட வால்யூம் ரிமைன் ஆகி நம்மளுக்கு கண்டென்சேஷன் நடக்குது. செகண்ட் விஷயம், வால்யூம் ப்ளஸ் டெம்பரேச்சர், அந்த வாட்டர் கண்டென்ட் ஆர் ஹியூமிடிட்டி வந்து அதோட ரிடக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கண்டென்சேஷன் நடக்குது. மாய்ஸ்சர் ஆட் ஆச்சு அப்படின்னு சொன்னாலும் கண்டென்சேஷன் நடக்குது. ஸோ இதெல்லாம் தான் கண்டென்சேஷன் நடக்கிறதுக்கான ரீசன். ஓகேங்களா? ஸோ கண்டென்சேஷன் நடந்ததுக்கு அப்புறமா வாட்டர் வேப்பர் நிறைய ஃபார்ம்ஸில் இருக்கும். என்னென்ன ஃபார்ம், டியூ, ஃப்ராஸ்ட், ஃபாக், க்ளவுட்ஸ், இந்த ஃபார்ம்ஸ்லலாம் இருக்கும். இது எல்லாமே இடத்தோட டெம்பரேச்சர் அப்புறம் எந்த இடங்கிறத பொறுத்து இந்தந்த பேர் வரும். டியூவா, ஃப்ரோஸ்டா, இல்லை ஃபாகா, க்ளவுடாங்கிறது. ஸோ இதெல்லாம் ஒன்றா நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரியே டியூ பாயிண்ட் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு கம்மியாகவோ இல்லை ஜாஸ்தியாகவோ இருந்துச்சுன்னா கண்டென்சேஷன் நடக்கும். ஸோ இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம ஒரு ஷார்ட் நோட்ஸை வச்சு திரும்ப ஒரு ரிவிஷன் கொடுத்துடலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் அட்மாஸ்ஃபியரில் வாட்டர் கண்டென்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதோட வேரியேஷன் வந்து 0 to 4% வரைக்கும் மாறிட்டே இருக்கும். ஸோ வாட்டரோட அவைலபிலிட்டி 3 ஸ்டேட்ஸில் இருக்குது, கேசியஸ் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், சாலிட் ஸ்டேட். ஸோ இந்த ஸ்டேட்ஸு ஒவ்வொரு சைக்கிளில், அதாவது வாட்டர் சைக்கிளில் ஒவ்வொரு ப்ராசஸ் மூலமாக நம்மளுக்கு ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்குது. என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா எவாப்ரேஷன், டிரான்ஸ்பிரேஷன், கண்டென்சேஷன், ப்ரெசிபிடேஷன். ஸோ இதில் எவாப்ரேஷன் அப்படிங்கிறது என்ன, லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து வேப்பராக, அதாவது கேசியஸ் ஃபார்முக்கு மாறுச்சுன்னா அது எவாப்ரேஷன். டிரான்ஸ்பிரேஷன்னா நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணியை நம்மளுக்கு பிளான்ட்ஸ் மூலமாக இதாகிறது, டிரான்ஸ்பிரேஷன் மாறுறது. கண்டென்சேஷன் அப்படிங்கிறது கேஸில் இருந்து லிக்விடாக மாறுறது. இது வந்து சாலிடாகவும் மாறுச்சுன்னா அதான் சப்ளிமேஷன். எகெயின் ப்ரெசிபிடேஷன் அப்படிங்கிறது சாலிட்லேருந்து திரும்ப லிக்விடாக மாறுறது, அதாவது க்ளவுட்ஸ்லேருந்து நம்மளுக்கு மழை பெய்யுறது. ப்ரெசிபிடேஷன் அப்படிங்கிறது நத்திங் பட் மழை. அப்புறம் ஹியூமிடிட்டி அப்படின்னா என்ன, ஏரில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பரை தான் நம்ம ஹியூமிடிட்டின்னு சொல்கிறோம். அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படின்னா அந்த வாட்டர் வேப்பர் எவ்வளோ வெயிட்டில் இருக்குது, அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல எவ்வளோ கிராம் இருக்குங்கிறத வச்சு தான் நம்மளுக்கு அப்சல்யூட் ஹியூமிடிட்டி சொல்கிறோம். அதோட யூனிட் என்ன, கிராம் பெர் மீட்டர் கியூப். ஸோ டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி இந்த அப்சல்யூட் ஹியூமிடிட்டி ஏறும் இறங்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து இந்த ஹோல் ஏரியாவை ஒரு சின்ன இடத்தோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா அதோட கெப்பாசிட்டியை தான் நம்ம ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தண்ணிக்கு மேலே தான் எவாப்ரேஷன் ஆப்வியஸ்லி நிறைய நடக்கும். ஸோ அந்த இடத்துல கிரேட்டராகவும் ஹியூமிடிட்டி இருக்கும், ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப கிரேட்டராக இருக்கும். வேறஸ் காண்டினென்ட்னால் நம்மளுக்கு லீஸ்ட் ஹியூமிடிட்டி தான் இருக்கும். அதே மாதிரி ஏர் ஹோல்டு பண்ணக்கூடிய இந்த வாட்டர் வேப்பரோட கெப்பாசிட்டி ஃபுல்லஸ்ட் கெப்பாசிட்டி அடைஞ்சிருச்சு, இதுக்கு மேலே பிடிக்கவே முடியாது, அதனால வாட்டரை ஹோல்ட் பண்ண முடியாது, வேப்பரை ஹோல்ட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொன்னால் சேச்சுரேட்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டியூ பாயிண்ட் அப்படின்னா இந்த சேச்சுரேஷன் எந்த டெம்பரேச்சரில் நடக்குதோ அதுதான் அந்த ஏரோட டியூ பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வாட்டர் வந்து எவாப்ரேஷன் ஆகுது, கண்டென்சேஷன் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ இது லிக்விட் டு கேஸ், இது கேஸ் டு லிக்விட் ஒரு கேஸ் டு சாலிட். கேஸ் டு லிக்விட்னா நம்ம கண்டென்சேஷன் சொல்கிறோம், கேஸ் டு சாலிட்னா சப்ளிமேஷன் சொல்கிறோம். ஸோ இதில் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே ஹீட் லாஸ் நடக்குது. அதே மாதிரி ஏர் மூமெண்ட் மூலமாக நம்மளுக்கு
எவாப்ரேஷன் நிறையவே மாறும். அதாவது ஹீட் எவ்வளோ இருக்குது, ஏரோட மூமெண்ட் எவ்வளோ இருக்குது, இதை பொறுத்து நம்மளுக்கு எவாப்ரேஷன் ரேட் ஏறிக்கும் இறங்கும் மாறி மாறி இருக்கும். ஸோ விண்டு, அதாவது ஏர் எப்போ விண்டாக மாறுதோ அப்போ இந்த எவாப்ரேஷனும் ரொம்ப நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஏர் மூமெண்ட் ஜாஸ்தியாக இருக்க எவாப்ரேஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபைனலாக பார்த்தோன்னா நம்மளுக்கு கண்டென்சேஷன் நடக்க 2 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வேணும். அதுதான் அமௌண்ட் ஆஃப் கூலிங் அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஆஃப் ஏர். இது ரெண்டுக்கும் ஏற்ற மாதிரி தான் கண்டென்சேஷன் நடக்கும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டியூ. ஸோ டியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில் போய் பார்த்தோன்னா நிறைய இலை மேலெல்லாம் பனித்துளிகளாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம டியூ அப்படின்னு நம்ம சொல்கிறது. இப்போ டியூ ஃபார்ம் ஆகணும்னா நம்மளுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, கிளியர் ஸ்கை வேணும், காம் ஏர் வேணும், ஹை ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வேணும், கோல்ட் அண்ட் லாங் நைட்ஸ் வேணும். ஸோ அதாவது மெயினாக இதை நம்ம பார்த்தோன்னா வின்டர் டைம் பார்க்கலாம். கோல்ட் அண்ட் லாங் நைட்ஸ் எப்போ இருக்கும், வின்டர் டைமில் தான் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், டியூ பாயிண்ட் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட்டை விட மேலே இருக்கணும். அப்போ தான் டியூ வந்து வரும். ஸோ இது ஸ்டோன்ஸ், கிராஸ் பிளேட்ஸ் அண்ட் பிளான்ட் லீவ்ஸ் இது எல்லாத்து மேலேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு டியூனா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பனித்துளியை தான் நம்ம டியூ அப்படின்னு சொல்கிறோம். இது வின்டரில் மெயினாக பார்க்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் இருந்தால் டியூவை நம்ம பார்க்கலாம். மெயினாக டியூ பாயிண்ட் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட்டை விட மேலே இருக்கணும். இப்போது இதே டியூ பாயிண்ட் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் இல்லை பிலோ த ஃப்ரீசிங் பாயிண்ட் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஃப்ராஸ்ட் வரும். ஸோ ஃப்ராஸ்ட்டும் டியூவும் வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறது, இது சாலிட் ஸ்டேட்டில், அதாவது மைன்யூட் ஐஸ் கிறிஸ்டல்ஸாக இருக்கும், அதுதான் ஃப்ராஸ்ட். ஸோ இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபாக் அண்ட் மிஸ்ட். ஃபாகும் மிஸ்ட்டும் ஒரே விஷயம்தான். ஆனால் ஃபாக் அப்படிங்கிறது க்ளவுட்ஸ் வந்து நம்ம சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா, அதாவது ரோடு, நம்ம தங்கக்கூடிய இடம், நிலப்பரப்பு கிட்ட இருக்கிறது ஃபாகு. மவுண்டெயின், அதோட வேலி கிட்ட இருக்கிறதெல்லாம் மிஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபாகையும் மிஸ்ட்டையும் கம்பேர் பண்ணால் ஃபாக் வந்து லெஸ் மாய்ஸ்ட் தென் த மிஸ்ட். ஸோ மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து மிஸ்டில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இதே நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து அதிகமாக பொல்யூஷன் இருக்கும். அந்த பொல்யூஷன் ஸ்மோக்கும் இந்த ஃபாகும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா அதோட டேர்ம் தான் ஸ்மாக். ஸ்மாகுங்கிறது பொல்யூஷன் இருக்கிற இடத்துல இருக்கும். ஸோ பாய்சனஸ் கேஸ், ரொம்ப பொல்யூட்டட் கேஸஸ்லாம் இருக்கும். ஸோ அது வந்து இட்ஸ் வெரி ஹார்ம்ஃபுல் டு லிவிங் பீயிங்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபாக்ஸ் எல்லாமே மினி க்ளவுட்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லையா? எது மூலமாக எங்கெல்லாம் இருக்கும், எதை சுற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ஸ்மோக்ஸ் அண்ட் சால்ட் பார்ட்டிகல்ஸ், அதாவது ஏரில் இருக்கக்கூடிய இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸை சுற்றி தான் இந்த ஃபாக்ஸ் எல்லாம் வந்து மினி க்ளவுட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாகும் மிஸ்ட்டும் ஒரே விஷயம்தான். ஆனால் ஃபாக் வந்து லெஸ் மாய்ஸ்சர், மிஸ்ட் வந்து அதிகமான மாய்ஸ்சர். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி டியூ, ஃப்ராஸ்ட், ஃபாக், மிஸ்ட், ஸ்மாக் இது எல்லாத்துக்கும் நான் வந்து ஃபோட்டோஸ் காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட டியூ. ஸோ டியூங்கிறது பாறை மேலே, இந்த மாதிரி புல் மேலே, இல்லை லீவ்ஸ் மேலே, செடிங்க மேலெலாம் நம்ம அதிகமாக பார்க்கலாம், வின்டரில் பார்க்கலாம். மெயினாக டியூ பாயிண்ட் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் தான் டியூ. ஃப்ரீசிங் பாயிண்ட் இல்லை அதுக்கு கீழே இருந்தால் அது ஃப்ராஸ்ட். ஸோ ஃப்ராஸ்ட்டுங்கிறது என்னென்னா, ஸோ பாருங்கள் இதில் வந்து இந்த ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து இந்த மாதிரி இருக்கும், இல்லை அப்படியே துகளாக ட்ராப்லெட்ஸுக்கு பதிலாக குட்டி குட்டி ஐஸாகவும் இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ராஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது ஃபாகு. நம்ம சர்ஃபேஸுக்கு கீழே க்ளவுட் ஃபார்மேஷன் மாதிரி இருந்தால் இதுதான் ஃபாகு. இது மிஸ்ட். இன்னும் அதாவது மாய்ஸ்சர் கண்டென்ட் ஃபாகை விடவே இன்னும் அதிகமாக இருக்கும். மவுண்டெயின்ஸில் நம்ம அதிகமாக இதை பார்க்கலாம். இது வந்து மிஸ்ட்டு. ஃபைனலாக ஸ்மாக் அப்படிங்கிறது இதுதான். இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸில் நம்ம பார்க்கலாம். ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக் இஸ் கால் ஸ்மாக். ஓகேங்களா? இது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது, பாய்சனஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த பார்ட் வந்து பார்ட் 2ல் நம்ம பார்க்கலாம், பேலன்ஸ் லெசனை. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.